இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. இந்த சாதாரண இந்த பான் பராகுன்னு சொல்லி ஒரு இது வைப்பாங்க, அதுவே சாப்பிட்டா ஒரு போதையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கண்ணு தெரிஞ்சு நிறைய கடைகளில் இருக்கும். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இந்த மாதிரியான மாமூல் அப்படின்னு ஒரு வார்த்தை போலீஸ் ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த மாமூல்ன்ற வார்த்தை கூடயே வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அந்த மாமூல்ன்றது யாராவது எங்கன்னா வாங்குறாங்களா, லஞ்சம் கேட்குறாங்களா அப்படின்னு இருந்துன்னா உடனே அந்த வாட்ஸ்அப் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எதிர்கட்சி வந்து அது ஒரு ஆதாரம் எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், போதைப் பொருளால் தான் இதாச்சு. இப்போ இந்த கும்டி பூண்டில் ஒரு பையன் வந்து சின்ன குழந்தைய போய் ரேப் பண்ணி இது பண்ணான். அவன் போதை தான், அவன் வந்து கெஞ்சா அடிச்சுட்டு தான் அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு. இப்போ அதை மூடி மறைக்கலையே போலீஸ் வந்து, இல்லை அவன் போதை இல்லை அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கல. அவன் போதை தான் பண்ணியிருந்தான், அவன் கெஞ்சா அடிச்சிருந்தான் அப்படின்றது எஃப்ஐஆரில் போட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த அமுதன் விஷயத்துலேயும் வந்து இருந்ததுன்னு சொன்னால் எஃப்ஐஆரில் போட போகிறாங்க. இப்போ வந்து ஜென் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க, இளைஞர் அணின்ற மாதிரி 2 பக்கம் வச்சுருக்காங்க இல்லையா? இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் வந்து க்ரியேட்டிவ் நியூஸ் தான். நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதையோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு அது இதுன்ற வர்றதுலையோ வச்சு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. நம்ம வந்து அதுவும் பரவலாக சும்மா டீ கடையில் பேசிக்கலாம், பார்பர் ஷாப்பில் பேசிக்கலாம், போகிற இடத்துல பேசிக்கலாம். இவர் வந்து ஜுடிஷியல், அதாவது வந்து சீர்திருத்த பள்ளின்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துக்கு அவர் அனுப்புவாங்க. புழல் ஜெயிலுக்கு வந்து இவர் அனுப்புவாங்க. தண்டனைன்றது ஒன்று தான், ஒரே மாதிரி. இப்போ இவருக்கு 6 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அந்த 6 வருஷமாக தான் இருக்கும். இல்லை அவர் வந்து அவர் கூட நின்றுந்தார், அவர் பின்னாடி போனார், தெரியாமல் பசங்க கூட போயிட்டார் அப்படின்ற மாதிரி வாதத்தில் வந்ததுன்னா அவர் கொஞ்சம் தண்டனை குறைச்சா இருக்கலாம். ஆக மொத்தம் வந்து இவர் ஜெயிலுக்கு போவார், அவர் அங்கே போவார். அந்த வயசு கம்மின்றதுனால தண்டனையிலேருந்து விட்டுற மாட்டாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காவல்துறையை சேர்ந்த கவிஞர் வி.ஏ. ஜோதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், தமிழ்நாட்டில் வந்து இந்த போதை கலாச்சாரம்ன்றது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கான்ற கேள்வி வந்து மக்கள் மனசுல வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இப்போ கோவையில் வந்து ஒரு மாணவன் வந்து இறந்துருக்காங்க. அது வந்து இந்த போதையால தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு சார்? இல்லை, இன்னும் முழுசாக அது விவரம் வரல. ஆனால் முதல் கொஸ்டின் வந்து போதை கலாச்சாரம் நிறைய இருக்குது, அது வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த அரசு எடுக்கிறாங்களா இல்லையா? இதுக்கு இப்போ உருவான மாதிரியான தோற்றம் கிடையாது. ஏன்னா பொதுவாக போதை இப்போ இந்த கலாச்சாரம், இந்த கெஞ்சா வைக்கிறது, போகிறது வருதுங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். அதனால் இப்போ இந்த புது அரசு வந்ததுனால தான் இது வந்தது, இந்த பழக்கங்கள் வந்துடுச்சு, இப்போ எல்லா இடத்துலையும் பரவலாக அந்த போதை விஷயம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, யாரும் ஏற்றுக்க முடியாது. அது முன்னாடிலேருந்தே இருக்குது. அது வந்து போலீஸும் ஒரே போலீஸ் தான், முன்னாடி கவர்மெண்ட்டில் இருந்ததும் ஒரே போலீஸ் தான், இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லேயும் அதே போலீஸ் தான். ஒன்றும் இப்போ புது போலீஸ் எதுவும் வந்துடல, முன்னாடி இருந்த போலீஸும் எங்கேயும் போயிடல. ஸோ முன்னாடி இருந்த போலீஸ் வந்து போட்ட வழக்குகள் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து அந்த போதை கலாச்சாரத்தால், அந்த போதையினுடைய அந்த வீரியத்தை, அந்த அடிமைத்தனமாக பல பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரம் இப்படியெல்லாம் பண்ணதுக்கெல்லாம் வந்து அடித்தளமே வந்து அந்த போதை தான். அது வந்து தெளிவாக வந்து எஃப்ஐஆரில் தெரியுது, மெடிக்கலில் தெரியுது, எல்லாமே தெரியுது. அது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கேஸ் இயருக்கு, அதாவது வந்து 2021லேருந்து அந்த கேஸுகள்லாம் வந்து வருஷத்துக்கு வருஷம் ஒரு கேஸ்லாம் ரீச் பண்ணி தான் இருந்திருக்கோம் நம்ம இதில் தமிழ்நாட்டில். ஸோ அது வந்து அப்படியே பரவலாக தான் இருக்குது இப்போ. ஆனால் அதை வந்து அடக்கணும், அது மாதிரி போதை கலாச்சாரம் வளர விடக்கூடாது, மாணவர் மத்தியில் அவங்களுடைய எதிர்காலம் பாழாகும் அப்படின்றத வந்து யாருமே நினைப்பாங்க இல்லையா? இப்போ இதை போன அரசு கூட வந்து வாலண்டரியாக அதை வந்து வளர்த்து விட்ருக்க மாட்டாங்க. அங்கங்கே வந்து எல்லா மாணவர்களும் வந்து கெஞ்சாடிங்க, அப்படி தண்ணி அடிங்க, நீங்கள் வந்து ஸ்கூலுக்கே போகாதீங்க, காலேஜுக்கே போகாதீங்க, நீங்கள் இருக்கணும்னா யாராவது சொல்லுவாங்க? யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து கட்டுப்படுத்தணும்னு தான் எல்லாமே நினச்சிருப்பாங்க. போன கவர்மெண்ட்டும் அதை தடை செய்யணும்னு தான் நினச்சிருப்பாங்க, கட்டுப்படுத்தணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசும் அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதையே ஒரு காரணமாக காட்டி அதை அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
ஏன்னா அதை வச்சு இங்கே அரசியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்குது ஆமா இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பார்வையில் பார்க்கணும். மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இது வந்து யாராக இருந்தாலும் எக்ஸ்ஆர்ஒய் அந்த போதைன்றது நம்ம கட்டுப்படுத்தணுன்றதுல உறுதியாக இருக்கணுன்றது கரெக்டு. அது கவர்மெண்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் வந்து நிறைய இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய இடத்துல வந்து ரைடு பண்ணுறாங்க. இந்த சாதாரண இந்த பான் பராகுன்னு சொல்லி ஒரு இது வைப்பாங்க, அதுவே சாப்பிட்டா ஒரு போதையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய கடைகளில் இருக்கும். அது வந்து போலீஸும் சில நேரத்தில் வந்து அதை ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டில் போவோம். அப்படிலாம் அதெல்லாம் நடைமுறையில் அதெல்லாம் ஒரு சாத்தியமான விஷயம் தானே. இப்போ வந்து சுத்தமாக இந்த கவர்மெண்ட்டு சொன்னதுனால சிஎம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. யார் வந்து ஒரு லஞ்சம் அப்படின்ற மாதிரி போலீஸுக்காக தனியாக பொதுவாக வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழலற்ற ஆட்சி அமைக்க போகிறேன், லஞ்சம் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை தான் நான் நடத்த போகிறேன்றது தான் அவர் சொல்லிட்டு ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அப்படி தான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஜிபி ஒரு இதை கொடுத்துருக்காரு, நம்பரை கொடுத்து, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் யார் இந்த மாதிரியான மாமூல் அப்படின்னு ஒரு வார்த்தை போலீஸ் ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த மாமூல்ன்ற வார்த்தை கூடயே வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அந்த மாமூல்ன்றது யாராவது எங்கன்னா வாங்குறாங்களா, லஞ்சம் கேட்குறாங்களா அப்படின்னு இருந்துன்னா உடனே அந்த வாட்ஸ்அப்புக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ அதனுடைய முதல் வெளிப்பாடே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் வந்து காசு கேட்டார் அப்படின்னு சொல்கிறத யாரோ அதை வீடியோ பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததா வந்து தகவல் அனுப்பிச்சு அதை விசாரித்து உண்மைதான்னு சொல்லி அவரை வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல அவர் வந்து வெயிட்டிங்கில் வச்சாங்க, அதாவது விஆர்னு சொல்லுவாங்க, காத்திருப்போர் பட்டியல்னு. அப்புறம் வந்து விசாரிச்சுட்டு அது உண்மைதான் தெரிஞ்சவொடனே ஆயுதப்படைக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஏஆர்னு சொல்லுவாங்க. ஆயுதப்படைனா ஆரம்ப கால அலுவல் பணி. அது போலீஸில் ஆரம்ப காலத்தில் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர், க்ரைமு, டிராஃபிக்னு வருவாங்க இல்லையா? அங்கே ஆரம்ப கால இடத்துல அவரை மாற்றுறாங்க. அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு போட்டாங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து அகைன் அவர் திரும்பி வந்துடலாம் கடந்த காலத்தில். இப்போது அப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு ஆகி அவர் ஆயுதப்படைக்குன்னு போனார்னா சர்வீஸ் முழுக்க அவர் அங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போ இது இன்னும் ஒரு பயமாக இருக்கும் போலீஸுக்கு. வந்து அப்படி ஒரு எண்ணம் இருந்தால், காசு வாங்கணும், மாமூல் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இப்படி ஒரு பயம் இப்போ வந்துடும். மாட்டிக்கிட்டோம்னா ஏருக்கு போயிடலாம். இப்போ அதுக்கு முன்னே அப்படியே ஏருக்கு போனாலும் ஒரு 6 மாதம் பொறுத்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்போது ஏருக்குன்னு போயிட்டா அவ்வளோதான், அவர் சர்வீஸ் பூரா ஏரில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ ஏருன்றது அதுவும் போலீஸ் தான், அதுவும் ஒரு துறை தான். பட் இருந்தாலும் வந்து ஆரம்ப கால பணிகள் தான் அங்கே இருக்கும். ஒரு சர்வீஸ்கார் போய் அங்கே வேலை செய்யும்போது அவருக்கு அது ஒரு இன்சல்ட்டிங்காக இருக்கும். அதனால் வந்து அந்த போதை என்றதை வந்து முழுமையாக எடுக்கணும், முழுமையாக அதை அழிக்கணும் அப்படின்றதுல இந்த அரசும் காவல்துறையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. ஓகே சார், அதுதான் சார். அதே மாதிரி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சாரங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் போதையை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ஒழிப்பேன் அப்படின்ற விஷயங்களை தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சிஎம் ஆனோன்னு முதல் கையெழுத்துமே வந்து இந்த போதை ஒழிப்புக்கு ஆதரவா இதுவாக தான் போட்டாரு. ஸோ இப்போ அது மாதிரி இருக்க சமயத்தில் வந்து இது இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கா சார்? கண்ட்ரோல் ஒரே நாளில் அதை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியும். அதான் சார், கம்மியாகி தமிழ்நாடு முழுக்க அது எப்படி சொல்கிறது, இப்போது நீங்கள் அந்த கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா, நான் வந்து சுத்தம் பண்ணிடுறேன் இல்லையா, நான் வந்து அது போதைப் பொருளை ஒழிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் சிஎம் வந்திருக்காரு. இப்போது ஒரு இந்த ஹால், இப்போ நம்ம ஷூட் பண்ணினுக்கிற இந்த ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹாலை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தா இதை வந்து க்ளீனாக கழுவி நல்லா டெட்டா எல்லாம் போட்டு பெனாயிலெலாம் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துடலாம், 1 மணி நேரத்தில் பண்ணிடலாம். இல்லை இதை விட பெரிய இதுவாக இருந்ததுன்னா அதையும் வந்து கூட பண்ணுறதுக்கு சாத்தியம் உண்டு. தமிழ்நாடு பூரா சுத்தம் பண்ணோன்னா தமிழ்நாடு பூரா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிக்கலாக கழுவி சுத்தம் பண்ணுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு பூரா வந்து தண்ணி ஊற்றி பெனாயில் ஊற்றிட்டு இதை ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணோன்னா 1 நாள்லையோ 2 நாள்லையோ 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ பண்ண முடியாது இல்லை. ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு இருக்குது இல்லையா? மூளை முடுக்கெல்லாம் அந்த போதைப் பொருள் பரவி அப்படியே புத்திசல் மாதிரி போயிடுச்சு, அது பரவிடுச்சு. இப்போ அவ்வளோத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை அழிச்சிக்கிட்டே வரணும் மொழிய ஒரே நாள்லையோ 2 நாள்லையோ எல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனால் பரவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த அமுதன் உடைய கொலைக்கும் இந்த போதைக்கும் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா பக்காவாக எஃப்ஐஆர் இருக்குது. போலீஸ் வந்து அதில் வந்து இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அதை போட போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து போதை பொருளே ஒழிச்சிட்டோம் இல்லவே இல்லைன்னு அரசாங்கம் சொல்லலையே, இருக்க தான் செய்யுதுன்னு அவங்களே அரசாங்கமே ஒத்துக்கிறாங்க. இருக்க தான் செய்யுது, நாங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு அரசாங்கமே ஒத்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது
அங்கே அந்த கொலையில் அந்த போதையினுடைய விஷயம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் எஃப்ஐஆரில் போட்டுற போகிறாங்க. ஓகே. எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எதிர்கட்சி வந்து அது ஒரு ஆதாரம் எடுத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், போதைப் பொருளால் தான் இதாச்சு. இதோ இப்போ இந்த கும்மிடி பூண்டில் ஒரு பையன் வந்து சின்ன குழந்தைய போய் ரேப் பண்ணி இது பண்ணான். அவன் போதை தான், அவன் வந்து கெஞ்சா அடிச்சுட்டு தான் அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு. இப்போ அதை மூடி மறைக்கலையே போலீஸ் வந்து, இல்லை அவன் போதை இல்லை அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கல. அவன் போதை தான் பண்ணியிருந்தான், அவன் கெஞ்சா அடிச்சிருந்தான் அப்படின்றது எஃப்ஐஆரில் போட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த அமுதன் விஷயத்துலேயும் வந்து இருந்ததுன்னு சொன்னால் எஃப்ஐஆரில் போட போகிறாங்க இல்லையா? இது வந்து பசங்களுக்குள்ளார அந்த தேர்ட் இயர் படிக்கிறவங்க அமுதன் இன்ஜினியரிங்கு மதுரை அந்த இந்த காலேஜில். அவங்க வந்து ஃபோர்த் இயர் படிக்கிறவங்ககிட்ட போயிட்டு இவங்க ஏதோ தகராறு பண்ணுறாங்க. அதில் வந்து அதை வந்து மாஸ்க்லாம் போட்டுன்னு போகிறானுங்க. போய் அங்கே போய் அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணி சீனியர்கிட்ட போய் ஜூனியர் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இவன் ஐடென்டி ஆகிடுறான், இவனை பார்த்துடுறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீனியரு ஃபோர்த் இயர் படிக்கிறவங்க எதான் இந்த மாதிரியான விஷயம் தான். அதாவது அமுதனை கூட அடித்து சாவடிச்சிடணும், அவனை கொலை பண்ணிடணுன்னா அந்த பசங்களுக்கு இருந்திருக்காது. பசங்க தானே ஒரு மாதிரி நம்ம கெத்த காட்டணும், நம்ம சீனியரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவன் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவன் வந்து நம்மளை ரூமுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிட்டானா, நம்ம சீன் போடணுண்டா அவன் மச்சான். இப்போ அந்த டைலாக் தானே பசங்க மத்தியில். போகும்போது சும்மா அங்கே போய் சீன் போடணுன்னு அவனை அடிக்கிறது உதைக்கிறது ஏதோ பண்ணும்போது அது விபரீதத்தில் முடிஞ்சிடுது. அதனுடைய முடிவு வந்து டெத் ஆகிடுது. ஸோ எதிர்பாராமல் நடக்கிறது. ஆனால் வந்து கொலை தான். உடனே கவர்மெண்ட் வந்து சரி அதுக்கு ஏதாவது ஒரு பூசி முழுகலையே. அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 6-7 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. கண்டினியூ இன்வெஸ்டிகேஷன் நைட் அண்ட் டேவாக பண்ணிவிட்டு இன்றைக்கி டோட்டலாக 14 பேர் அந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சைடில் அந்த சைட்லேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனுங்க போயிட்டு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு போய் அங்கே போய் ரூமில் போய் அவங்கள அடித்து கலாட்டா பண்ணதில் அதில் ஒரு 9 ஸ்டூடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமுக்கும் போதைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் போதைப் பொருளே வந்து இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, சுத்தமாக காவல்துறை ஒழிச்சிடுச்சு, இந்த அரசாங்கம் முழுசாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க, எங்கேயுமே கெஞ்சா வைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருக்கு, அதை வந்து ஒழிக்கணுன்றதுல தீவிரமா இருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து அமுதன் அவர்களுடைய பெற்றோர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலேஜ்ல வந்து சில பசங்க வந்து இந்த போதை பழக்கத்துக்கு வந்து இதுவாயிருக்காங்க, அதை வந்து இங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ்லாம் வந்து அமுதன் கிட்ட வந்து யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்களோ நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற கேட்டதாகவும் இவர் சொல்லிட்டதாகவும் அதனாலதான் வந்து இந்த பிரச்சனை நடந்ததாகவும் வந்து அவங்க பெற்றோர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களே சார். இப்போ இருக்கிற ட்ரெண்டுமா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னா 2 பேருக்குமே, அதாவது இன்றைக்கி ஆட்சியாளர்களும் சரி எதிர்கட்சியாளர்களும் சரி, இப்போ வந்து ஜென் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க, இளைஞர் அணின்னு சொல்ல மாதிரி 2 பக்கம் வச்சுருக்காங்க இல்லையா? இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் வந்து க்ரியேட்டிவ் நியூஸ் தான். நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வர்றதையோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு அது இதுன்ற வர்றதுலையோ வச்சு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. நம்ம வந்து அதுவும் பரவலாக சும்மா டீ கடையில் பேசிக்கலாம், பார்பர் ஷாப்பில் பேசிக்கலாம், போகிற இடத்துல பேசிக்கலாம். நம்ம ஒரு மீடியாவில் நம்மளாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க. இப்போ நான் ஒரு காவல்துறையிலேருந்து இருக்கிற ஒரு மனிதர் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மீடியான்றது சாதாரண இல்லை, மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு துறை மீடியாங்கிறது. ஸோ ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் போய் சேரும். ஸோ இப்போ அந்த மீடியா வந்து ஆதாரமான விஷயமா இருந்ததுன்னா அதை எடுத்து தான் பேசணும் ஒழிய, பேப்பரில் வர நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா எஃப்ஐஆரில் இருக்கிறது தான் பேப்பரில் இருக்கும். நீங்கள் இப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வர செய்தி வந்து கோர்ட்டில் அந்த கேஸினுடைய எஃப்ஐஆரை வாங்கிக்குவாங்க, ஒரு காப்பி கேட்டு வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா கமிஷன் ஆஃபீஸில் ஒரு டீம் வரும், எல்லா பத்திரிகையாளர்களும் அங்கே இருப்பாங்க. ஸோ எந்த வழக்கு அங்கே வருதோ ஒரு காப்பி போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு எஃப்ஐஆர் போடும்போது அதனுடைய ஹிஸ்ட்ரியை எழுதும்போதே ஒரு 10-15 காப்பி, ஒரு 20-25 காப்பி போட்டுருவாங்க. எல்லா பத்திரிக்கையாருங்க அதை கொடுத்துருவாங்க. அது வந்து ரிக்கார்டடாக அஃபிஷியலாக முடிவு பண்ண ஒரு விஷயம். அதுதான் பேப்பரில் வரும். பேப்பரில் வர்றது பக்கா நியூஸ். அது நம்ம வந்து காவல்துறை கொடுக்குறது தான். அதே நேரத்தில் அதையும் நம்ம யோசிக்கணும். மற்றபடி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ பேப்பருங்கிறது பிரிண்ட் ஆகி, அந்த காலத்துலாம் தினத்தந்தி, அந்த தினத்தந்தி தான் பிரிண்ட் ஆகி வரும். அந்த தினத்தந்தி வர்றதுக்காகவே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. மிக பாரம்பரியமான ஒரு பத்திரிகை அது. வந்து ஒரு ரிக்ஷா ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்பில் ஒரு பேப்பர் இருக்கும், எங்கேயாவது டீ கடையில் ஒரு பேப்பர் இருக்கும். அதை படிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் படிக்க தெரியாது. அது யாரோ ஒருத்தர் படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் எழுத்து கூட்டி படிப்பார் உட்காந்துட்டு. அது வந்து நம்ம படத்தில் கூட அந்த சீன் வரும். ரிக்ஷாக்காரன் படத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கும் பொழுது அது வந்து எம்ஜிஆர் வந்து கால் மேலே கால் பண்ணி அப்படி ஒரு இதுவாக படிப்பார். எல்லாம் சுற்றி உட்காந்துன்னு கேட்பாங்க. தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி வேலை எல்லாம் வந்து
ரிக்ஷா ஸ்டாண்டு, அவர் படிக்கிறத கேட்பாங்க. அது வந்து உண்மையான நிகழ்ச்சி சம்பவம் தான் அது. அது மாதிரி படிக்கும்பொழுது அது கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் வந்து இப்போது எல்லாமே இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால யார் வேணால் எது வேணால் பண்ணலாம் இல்லையா? இப்போ இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நினச்சா ஒரு சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், இப்போ நான் நினச்சா ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம், ஒளிப்பதிவாளர் நம்ம கேமராமேன் நினச்சாருன்னா அவர் ஒன்று ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது மாதிரி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன வேணால் போடலாம், அவருக்கு கற்பனைக்கு என்ன தோணுதோ அதை போடலாம். இதுக்குன்னு பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்து அப்படியே நோண்டின்னு உட்காந்து அப்படியே பார்த்து தள்ளி 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 பார்க்குறதுக்குன்னு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சில்லித்தனமான விஷயங்களை வந்து நம்ம ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியாது. அதை நம்ம சேனல்லையும் பதிவு பண்ண வேண்டாம். இருக்கிறது பக்காவாக எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படி இருந்ததுன்னா தான் அது கரெக்டாகவும் இருக்கும், உண்மையாகவும் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, அந்த பசங்க வந்து அடிச்சது வந்து கொலை பண்ணணுன்ற நோக்கத்துல வந்து அடிச்சிருக்காம அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த நோக்கத்துல பண்ணா ஒரு கேஸ், அப்படி இல்லைன்னா வந்து தெரியாம சும்மா பயமுறுத்தணும் அப்படி பண்ணி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது மாதிரி தனி கேஸ் வருமா, இல்லை ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி கேஸ் தான் வரும்? அந்த இறப்பின் தன்மையில் அது எப்படி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷனில் கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுங்கிறது, திட்டமிட்டு கொலை பண்ணோன்னா பக்காவாக ஹேங்கிங் லைஃபு நிரூபிச்சா இல்லைங்களா? இப்போது ஒரு வண்டி போகுது, லாரிக்கார் பாரு, ஸ்கூட்டர் வந்தார், குறுக்க வந்தார், இடிச்சிட்டாரு, அவரும் இறந்துட்டார். ஸோ அவரும் அதுவும் உயிர் தான், அவரும் இறந்துட்டாரு தான். அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி தான் அவரும் கொடுக்க போகிறாங்க. இறந்தவர் தானே. அந்த இறந்தாருன்னா அதுக்கு காரணம் இவர் தான் போய் வண்டி மோதினார். அப்போ இவரை போய் நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துட முடியாது, லைஃப் கொடுத்துட முடியாது. ஸோ இவர் வந்து எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விஷயம், இவர் வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணலை. ஸோ அப்போ என்ன ஆகுனா 304A அப்படின்வாங்க. இப்போல்லாம் வந்து மாறி இருக்குது சட்டங்கள்லாம், வந்து அதே சட்டம் தான், அதனுடைய நிலைப்பாடு ஒன்று தான் இருக்குது, பேர் ஏதோ மாற்றிருக்காங்க. ஒன்றிய அரசு வந்து இப்போ மாற்றி வச்சுருக்காங்க. 304Aன்னுவாங்க. 302 அப்படின்னா ஐபிசியில் 302னா கொலை வழக்கு. அந்த கொலையாகாத சந்தர்ப்பம், அது கொலை தான், ஆனால் அது வந்து கொலையாகாத ஒரு சந்தர்ப்பம், இறந்துட்டார். பட் ஆனால் அவருக்கு மோட்டிவேஷனோ இல்லை ஒரு திட்டமிட்டோ அவர் பண்ணலை. அதனால் அவருக்கு வந்து அதில் தண்டனை, முழு தண்டனை 302க்கு கிடைக்கிற தண்டனை முழுமையாக கிடைக்காது, அது குறைச்சலாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதை மனசில் வச்சு 304A, அதாவது கொலையாகாத சந்தர்ப்பம், இதெல்லாம் மனசில் வச்சு இவர் ஒருத்தர் பிளான் பண்ணிவிட்டு அவன் பைக்கில் வரும்போது இவர் போய் லாரி எடுத்து போய் இடிச்சிட்டு இது ஆக்சிடென்ட்னு சொன்னார்னா அது ஒத்துக்க முடியாது. ஓகே, இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிடும் இவருக்கு என்ன சார், ஏற்கனவே சண்டை இருக்குது சார், பகை இருக்குது, இவர் அன்றைக்கி கோயில் திருவிழாவில் சொல்லிட்டு போனார், அன்றைக்கி ஒரு நாளைக்கு உன்னை காலி பண்ணுற பாரு சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் வந்ததுன்னா அப்போ இவர் திட்டமிட்டு தான் போய் லாரி எடுத்து போயிடுச்சிருக்காரு. ஸோ அது கொலைன்ற மாதிரி ஆகும். இப்போ இந்த பசங்க விஷயத்தில் யோசிச்சுக்கலாம், அது வந்து எல்லாமே வந்து இப்போது ஜுடிஷியல் தான் வேறு. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சட்ட ரீதியாக போகும்போது விசாரணையினுடைய முடிவில் வந்து எல்லாமே நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு எதனா மோட்டிவேஷன் இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. இருந்ததுன்னு சொன்னால் முழு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை இது அசந்தர்ப்பத்தில் இப்படி ஆயிடுச்சு, இவனுங்க பண்ணதில் ஏதோ ஒரு அதிவேகத்தில் இவங்க பண்ண அந்த இதில் மோகத்தில் ஏதோ ஒரு அவங்களை அடிக்கணும் போகணுன்ற எண்ணத்தில் ஏதோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீதியரசர் என்ன முடிவு பண்ணுறாரோ அப்போ கொஞ்சம் தண்டனை குறையலாம். ஓகே சார். இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் வந்து ஒரு 17 வயசு பையனும் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்குமா, இல்லைன்னா மைனருன்றதுனால வந்து தண்டனை கிடைக்காதா சார்? இல்லை, தண்டனை உண்டுமா, ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, அவ்வளோதான். தண்டனைன்றது ஒரே மாதிரி எல்லாருக்கும் 17 வயசு 19 வயசு 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தீர்ப்புன்றது எல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க. இவர் வந்து ஜுடிஷியல், அதாவது வந்து சீர்திருத்த பள்ளின்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடத்துக்கு அவர் அனுப்புவாங்க. புழல் ஜெயிலுக்கு வந்து இவர் அனுப்புவாங்க. தண்டனைன்றது ஒன்று தான், ஒரே மாதிரி. இப்போ இவருக்கு 6 வருஷம் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு அந்த 6 வருஷமாக தான் இருக்கும். இல்லை அவர் வந்து அவர் கூட நின்றுந்தார், அவர் பின்னாடி போனார், தெரியாமல் பசங்க கூட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வாதத்தில் வந்ததுன்னா அவர் கொஞ்சம் தண்டனை குறைச்சா இருக்கலாம். ஆக மொத்தம் வந்து இவர் ஜெயிலுக்கு போவார், அவர் அங்கே போவார். அந்த வயசு கம்மின்றதுனால தண்டனையிலேருந்து விட்டுற மாட்டாங்க. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்ஸ்மா. வணக்கம்.